சார் வரும் சார் அவங்களோட இருக்குது லிஸ்ட் வச்சுருக்கோம். மதுரை சித்திரை திருவிழா 2025ஆம் ஆண்டு டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்களும் பிற அரசு உயர் அலுவலர்களும் கூடியிருந்த இந்த சித்திரை திருவிழாவுக்காக செய்யப்பட்ட முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுகளை நடத்தவுள்ளார்கள். அதைத் தொடர்ந்து இன்னும் செய்ய வேண்டிய அனைவரையும் வருக வருகை என வரவேற்கிறேன். வர்றது சார் அழகர் கோயிலில் இருந்து கிளம்பி வர்றது, அதுக்காக நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் மக்களும் அண்ட் சானிடேஷனுக்காக டாய்லெட்ஸ் அண்ட் மொபைல் டாய்லெட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அந்த வழியில் வரக்கூடிய அனைத்து பள்ளிகள்லாம் வந்து மக்கள் தங்குறதுக்கான ஏற்பாடுகள், அந்த டாய்லெட்ஸ் அங்கேயும் அந்த சின்டாக்ஸ் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லா இடத்துலையும் த்ரூ கார்பரேஷன் கேம்ப்ஸ் சில என்ஜிஓஸும் இருக்கும். ஆல்ரெடி ஒர்க் நடந்துருக்கு சார். அழகர் கோயிலுக்கு வைடனிங் ஒர்க் நடந்துருக்கு. அதை ஸ்பீடப் பண்ணி அதை கட் பண்ண ரோடெல்லாம் வந்து லெவல், அதுவும் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் சிட்டிக்குள்ள கார்பரேஷன் டேக்கிங் நெசரி எஃபர்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு ஹைவேஸில் வந்து பிரிட்ஜஸ் சிறப்பாக பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க சார். அப்பார்ட் ஃப்ரம் தட் டெம்பிள் வந்து அவங்க சைட்லேருந்து பண்ணக்கூடிய எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க சார். அபவால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். ஆல்மோஸ்ட் 60 to 70% ஆஃப் தி பேரிகேடிங் ஒர்க்கு கோவிலுக்குள்ள முடிச்சிட்டாங்க சார். அப்போது என் ரூட் பார்க்கும்போது கோவிலிருந்து கல்லந்தரி வரைக்கும் கொஞ்சம் ரோடு வைடனிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது வந்து செகண்ட் ஆர் தேர்டுக்குள்ள வந்து ஒர்க்கு முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். கோவிலுக்குள்ள வந்து நீங்க வந்து ரோடு அந்த பிரிட்ஜ் ஒர்க்குக்காக நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கீங்க ரோடு. ஸோ அதை வந்து நீங்க எடுக்கும் பொழுது அது ஏற்கனவே நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்றத லாஸ்ட் இயர் இல்லாத டெவலப்மெண்ட்னா இப்போ அந்த மண் இருக்குது ரைட் சைடில். ஸோ அதனால் அந்த ரைட் சைட்லேயும் க்ரௌடை நிறுத்தலான்னா நமக்கு பக்காவாக பேரிகேட் போடணும். பேரிகேட் போட்டால் தான் கல்லழகர் அந்த ரெண்டுக்கும் நடுவில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பேரிகேட்டுக்குள்ளே கொண்டு போக முடியும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரும் பக்காவாக போடணும். பேரிகேட் போட்டுட்டு எங்கெங்க வந்து இது மாதிரி டிப்ரெஷன்ஸ் எல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து வியூ கட்டர் போட்டு நமக்கு மண் வந்து இவங்க பிடபிள்யூ ஹைவேஸ் மினிஸ்டர் இவங்க ஹெச்ஆர் சார் கொஞ்சம் முன்னாடி ஏற்பாடு கொஞ்சம் பின்னாடி எடுத்துக்கிறேன். எவ்வளவு சிறப்பாக அந்த திருவிழா கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகள் ஆலோசனை அது என்ன கேள்வி? எவ்வளவு சிறப்பாக, எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செய்யணுன்ற அடிப்படையில் ஏற்கனவே பல கூட்டங்கள் நடந்த பிறகும், சென்ற வாரம் நீங்களாம் இருந்தீங்க, அமைச்சர் பொதுப்பணித்துறையும் அறநிலைத்துறையும் வந்திருந்தாங்க. எப்பயும் போல் செய்ய வேண்டிய பணியை விட இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செய்யணும். ஏன்னா நிறைய பாலம் வேலை, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்கு. விட கூடுதல் கவனம் செலுத்தி கூடுதல் திட்டங்களை வகுத்து கோயில்களுக்குள் புது இ-பாஸ், RFID பாஸு, புது QR கோட் மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் போடுறோம். அதே போல் கோயிலுக்கு வெளியே அமைச்சரும் நானும் எங்களுக்கு இருக்கிற அனுபவத்திலும் எங்களுக்கு போன ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததில் இல்லை சிறப்பித்தால் இன்னும் நல்ல விளைவு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஒரு கூட்டத்தை நடத்திக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் 2 பேரும் இல்லாமல் ஏற்கனவே கலெக்டர் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அது இல்லாமல் போன வாரம் அமைச்சர் தலைமையில் கூட்டம் நடந்திருக்கு. அது இல்லாமல் சென்னையில் பல கூட்டம் நடத்திக்கிறோம். அதனால் தொடர்ந்து முயற்சியை எடுத்துக்கணும். தண்ணீர் திறந்து விடப்படுமா சார்?
தண்ணீர் திறந்து என்ன சார் புதுசாக கேட்குறீங்க? ஒரு வருஷமும் தண்ணி எந்த அளவுக்கு திறந்து விடணும் திட்டமிட்டு முழங்காலுக்கு தாண்டாத அளவுக்கு திறந்து விடணுன்றது கருத்து. சார் சட்டமன்றத்தில் அதிமுக உறுப்பினர் செல்லூர் இல்லை சார் நம்ம டாஸ்மாக் கடைகளை மூடணும் 3 நாள் மூடணும்னு சொன்னாங்க. அதுக்கான